கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா, வாக்குத்தத்தம் உள்ள செய்தி. வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் 2ஆம் வசனம் நாம் பார்க்கும்போது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலை அதிகாலையில் இணைந்திருப்பீங்க. சில குடும்பத்துல இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு இப்பதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையாய் நாம் செவி கொடுக்கும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து கவனமாய் நாம் இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய சித்தம். நம்ம அவருடைய வார்த்தையிலே கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்குள்ள செய்தி வாக்குத்தத்தம் செய்தி. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது பரிபூரணம் இருக்கும். பரிபூரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல்ல கற்பத்தின் கனி, 2வது மிருக ஜீவன், 3வது நிலத்தின் கனி. இது எல்லாமே பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஒரு குடும்பத்திலே கையின் கிரியையில தேவன் ஆசீர்வதித்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திலே பணம் தங்கும், மீதி எடுத்து வைக்க முடியும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் 2 பாயிண்ட் தான். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ள வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில சரியா இருந்துச்சுன்னா போதும், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அடுத்த சந்ததியை ஆசீர்வதிப்பார், அடுத்த தலைமுறை ஆசீர்வதிப்பார். இன்று உங்க குடும்பத்திலே என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அதிகாலை வேளையிலே நம்ம ஜெபிக்க போயிடும். நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்போம். இந்த நாளிலும் அதிகாலை வேளையிலே வாக்கு தத்தங்களை நாம் தியானிக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி, அப்பா என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை அது உங்களுக்கு தெரியும். சில குடும்பத்திலே நிறைய இடத்துல இப்போ லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, அது பேங்க் லோனா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், ஒரு நகை கட்டணா இருக்கலாம், குழுக்குள்ள பணமா இருக்கலாம். காலை வேளையில நிறைய குடும்பத்திலே நிறைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்டு. தேவன் பரிபூர்ணமான நன்மை கட்டளையிடும் போது கடன் அடைஞ்சிரும், உபத்திரங்கள் மாறிடும், பிரச்சனைகள் மாறிடும், போராட்டங்கள் மாறிடும். அதே நேரத்திலே ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது எபினேசர் பாளையம்னு சொல்லி ஐயாட்ட போய் ஜெபிக்கும் போது வியாபாரத்துல ரொம்ப கடன், ரொம்ப கஷ்டம். அப்போ நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. அதே நேரத்துல குடும்பமா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவன் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல 2014 2015 குடும்பமா நானும் மனைவி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஜெபிக்கும் போதுதான் அந்த காரியத்திலிருந்து வெளியில வர கர்த்தர் கிருபை செய்தார். இன்று சாட்சியாக தேவன் கிருபையாக ஜீவனை வைத்திருக்கிறார். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, குடும்ப ஜெபம். கணவன் மனைவி இருக்கிறீங்களா, குடும்பமா வீட்டுல ஒருமனப்பட்டு எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துல ரொம்ப கடன்ல இருக்கும்போது நானும் மனைவி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம்.
கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தார். அதே போல யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒருமனப்பட்டு, என் வாழ்க்கையில் இவ்வளவு கடன் இருக்கு, இப்படி நான் தப்பா வாழ்ந்துட்டேன், என்கிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, நம்ம 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஒரு குடும்பமா ஒரு முடிவெடுத்து ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ குடும்பத்துல சாட்சி இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடன்ல இருக்கும்போது இப்படி ஜெபித்தோம். அதே போல இந்த நாள் வரிய எப்பமெல்லாம் இருக்கிறோமோ, குடும்ப ஜெபம் கண்டிப்பா வேணும், தனி ஜெபம் வேணும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கணவன் மனைவி இருக்கிறீங்களா, ஒருமனப்பட்டு ஜெபிங்க. கண்டிப்பா உடனே குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒருமனப்பட்ட ஆவி வேணும். நிறைய குடும்பத்திலே கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிறதே கிடையாது. சில குடும்பத்திலாம் காலவேளையில செய்தி கேட்பாங்க, தனி ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் குடும்பமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கை கோர்த்து ஜெபம் பண்ணலாம். நைட் நேரத்தில் ஜெபம் பண்ணலாம். காலையில் வெளியில் வேலைக்கு போறீங்களா, காலையில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ வீட்டில் காலையில் பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா எழுந்திரிச்சு நீங்க தனி ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க, மற்ற நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் ஜெப வாழ்க்கையிலே குடும்ப ஜெபம் இல்லாம இருக்கும். 2வது கணவன் மனைவி ஒருமனப்பட்டு ஜெபிக்காம இருப்பீங்க. 3வது தனி ஜெபம் இல்லாம இருக்கும். அதனால யாரெல்லாம் காலவேளை இணைந்திருக்கிறீங்களோ, ரொம்ப கடன் பிரச்சனைக்கு, சரீரத்துல பலவீனம் இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கு, எங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கு நிறைய போராட்டங்கள், யாரெல்லாம் காலவேளை இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு சின்ன ஒரு ஆலோசனை போல சொல்லியிருக்கேன். இதை நீங்க செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பமா ஜெபிக்கும் போது நிறைய காரியத்தை தேவன் அங்கீகரித்து நிறைய காரியங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சாட்சியா இருக்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருகிறார். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருமனப்பட்டு கணவன் மனைவியா ஜெபிக்கணும், குடும்பமா ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் வேணும், அதுபோல் தனி ஜெபம். பைபிள் வசனம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அந்த வசனத்துல ஏதாவது நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம்னா, அப்பா அந்த வசனத்தை நான் கீழ்ப்படியலப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க, இந்த வசனத்தை நான் கீழ்ப்படியாம அப்பா நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னா உடனே தேவன் மன்னித்து ஆசிரியப்பார். அப்ப நிறைய குடும்பத்துல இந்த செய்தி கேட்கும்போது நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நானும் என் மனைவியும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். அதே நேரத்துல சில தாய்மார் இருப்பீங்க, கணவர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க. அப்போ நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு யோசித்தால், என் கணவர் முதல்ல ரட்சிக்கப்படணும், எங்க வீட்டுல ஒரு குடும்ப ஜெபம் வேணும், என் கணவர் ரட்சிக்கப்படும் சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கண்டிப்பா கணவர் ரட்சிக்கப்படுவார். இதை எப்படி பிரதர் நீங்க ஆழமா சொல்றீங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது என் மனைவி பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் விக்கிரத்துல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர், ஆனாலும் சர்ச்சில் போய் டெய்லி அழுது ஜெபம் பண்ணிட்டு வருவார். கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்க தேவன் ஜீவனை தந்திருக்கிறார். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கதை கிருபை செய்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைகள் இருக்கும். ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு சண்டை, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போராட்டம், வீட்டுக்குள்ள நிறைய காரியங்கள் உண்டு. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவையில்லாம ஒரு வார்த்தை பேசிட்டாலே கோபம் வந்துடுது. இப்படி பல காரியங்கள் உண்டு. சில குடும்பத்திலே ஒரு சின்ன காரியத்துக்காக பிரிஞ்சு போயிருந்தாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, கணவன் மனைவி சண்டை, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, 4 வருஷம் ஆச்சு, கணவர் வந்து கூப்பிட வரல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கணவர் வந்து கூட்டு போக மாட்டேங்காரு. 4 வருஷம் கேப் ஆயிட்டு. இந்த 4 வருஷத்துல எவ்வளவு காரியம் இருக்கு, யோசித்து பாருங்க. அதனால வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருதா, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாயி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது சத்துரு வெட்கப்பட்டு போயிடுவான். உங்க குடும்பத்தை கண்டிப்பாக தேவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பல சூழ்நிலை உண்டு. சில குடும்பத்துலலாம் விக்கிர வழிபாட்டுல இருப்பாங்க, அந்த வீட்டுல ஜெபிக்க கூட முடியாது. சில குடும்பத்திலே நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், வீட்டுல பைபிள் இல்லை, நான் மட்டும்தான் யூடியூப் மூலியமா கேட்கிறேன், தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமா டெய்லி நான் கேட்கிறேன். என் குடும்பத்துல ஒரு மாற்றம் இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப நான் டிவி பார்க்கல, செல்போன் பார்க்கல, தேவையில்லாம நிறைய காரியத்தை நான் விட்டுட்டேன், தேவையில்லாம வீண் வார்த்தை பேசல. எத்தனையோ சாட்சிகள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலுமே சாட்சி உண்டு. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்திலுமே சாட்சி உண்டு.
சில குடும்பத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப பார்த்தா மறுபடியும் இணைந்து வாழ்ந்துருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல சாட்சி உண்டு. நம்ம அதிகாலையில ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணுமோ தேவன் தருவார். அது கற்பத்தின் கனியா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் மிருக ஜீவனின் பலன், நிலத்தின் கனி, எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையோ தேவன் தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமா கேளுங்க. அப்பா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கனிகளை பெற்றுக்கொள்ளணும், உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், தியானிக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், யுத்த அபிஷேகம் எனக்கு வேணும், ஜெப அபிஷேகம் வேணும். உங்க வல்லமையினால் நிரப்புங்க. அதிகாலை வேளையிலே உங்க பிரசனத்தால நீ நிரப்புன்னு சொல்லி நீங்க அதிகாலை வேளையில தாகத்தோடு தேவனுடைய சமூகத்துல கேட்கும்போது வானம் திறக்கப்பட்டு உங்க குடும்பத்தை கர்த்தர் தொட்டு விசேஷமா உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான சிறு கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் விசேஷமா பிள்ளைகளோட பேசின கிருபைக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுமே குடும்ப ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க, தனி ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க, வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தினாலும் அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிராஜா. பலகணிகளை திறந்து கர்த்தர் இடம் கொள்ளாமல் போகும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரிங்க. எந்தெந்த குடும்பத்துல வேதனையோடு துக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கனாலோ எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி ஆசிரிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தை கர்த்தர் அபரிதமாக ஆசிரிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அந்த குடும்பத்துக்குள்ள என்ன தேவை இருக்கோ எல்லா தேவையிலும் கர்த்தர் சந்திராஜா. இந்த நாளிலும் கடன் பிரச்சனை இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. குடும்பமா இணைந்து சந்தோஷமா மனமகிழ்ச்சியா தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறவட்டும். சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும். ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு, உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு எல்லா அவைகளையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. அவனுடைய விசேஷமா இந்த வருஷத்திலே எல்லா விதமான வாசல் திறந்து பலகணிகளை திறந்து 1000 மடங்கு உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிராஜா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய தேவையிலெல்லாம் சந்தி விடுறாஜா. காலை வேளையில கற்பத்தனியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் போடுங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை தாங்கப்பா. கடன் இல்லாமல் அப்பா திருமணத்தை முடித்தாங்க. நகை ஆசை இல்லாத குடும்பமா இருக்கணும், பண ஆசை இல்லாத குடும்பமா இருக்கணும், நல்ல குடும்பமா தாங்கப்பா. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு ஒரு ஐக்கியம் இல்லை. தவறான தொடர்பு, தவறான பிரச்சனைகள், தவறான காரியங்கள், மதுபான அடிமைகள், போதை காரியங்கள், எத்தனையோ பாவ அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கணும் அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். எந்தெந்த வீடு ரொம்ப எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா கிரியும் சுட்டறியப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ அவங்களோட அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதித்து அந்த குடும்பம் பலுகி பெருக எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. அதிகாலை வேளையில எத்தனையோ தேசத்துல அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்க, வேலைக்கு பொறுப்படுறாங்க, கம்பெனி பொறுப்படுறாங்க, ஆபீஸ் பொறுப்படுறாங்க. காலை வேளையில டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க. இன்னும் விவசாயத்தை போட்டு வராங்க, போட் தொழில் போடுறாங்க, காலவெளியில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தேவ ஞானத்தினால தேவ புத்தினால் நிரப்பு ராஜா. சகல குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் புறப்பட்டு போங்க. அவனோட வாழ்க்கையில் என்ன உபத்திரம், என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த எல்லா உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாற்றித்தாங்க. அப்பா டிரைவிங் லைன்ல போறாங்க, காலவெளியில பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, கார்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுங்க. வீட்டை விட்டு யாரெல்லாம் வெளில போறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்டல் தங்கியிருக்காங்க, ஹோம்ல தங்கியிருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, அப்பா காலேஜ் படிக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவையில்லாத நபரோட பழகிறதோ எந்த ஒரு கருத்து சிக்கிகளோட இருக்கா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்பி சகல குடும்பத்தையும் ஆசிரியங்க. ஹோம்ல இருக்காங்க, முதியோர் ஜெபிக்கிறாங்க,
ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்க, மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க, சில குடும்பத்திலே கால வேளையில தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க, சில குடும்பத்திலே அப்பா எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு என்ன வேணுமோ எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. அப்பா தேவனர்களே, அப்பா மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லாரும் நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமாக இந்த நாளில் யாரெல்லாம் என்னென்ன காரியத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எல்லா பாரத்தை எல்லாம் உம்முடைய சமூகத்துல வைக்கிறோம்ப்பா. உம்முடைய வல்லமனால் நிரப்புங்க, உம்முடைய பிரசனத்தால் மூடுங்க அப்பா, உம்முடைய கிருபையால் நிரப்புறாச்சா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துனாலோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகளெல்லாம் கத்து சந்திங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா வேற நாட்டுக்கு போறதுக்காக மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்திலே கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல, யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தராகிய இயேசு ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து உங்க பிள்ளைகளை அப்பா சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். நல்ல வேலை தாங்க, நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை தாங்கப்பா, நல்ல ஒரு உயர்ந்த ஒரு போஸ்ட் தாங்கப்பா. சில குடும்பத்துல வெளிநாட்டு போற ஜெபிக்கிறோம், கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. இணைந்திருக்கிற குடும்பத்தை திருப்தியா ஆசீர்வதிங்க. வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, உமக்கு சித்தமானபடி அப்பா அந்த வருஷத்திலே யாரெல்லாம் வீடு கட்ட தொடங்கியிருக்காங்களோ அந்த வீடை கட்டி முடிக்கிறது கிருபை செய்யுங்க. கட்ட போகணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதுக்குள்ள தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. யாரெல்லாம் காலவேளை தேவனர்களே அப்பா பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம், அந்த சந்ததி, அந்த தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உன் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியல் காத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.